70களின் இறுதியில் 80களுடைய தொடக்கத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இளைஞராக இருந்த பொழுது, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது எப்படி ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாசை காப்பிச்சாரோ, எப்படி ஒரு இளைஞரா கிட்டத்தட்ட ஒரு பெரிய புல்லட் ஊர்வலத்தையும் நடத்தி எம்ஜிஆரை அசத்தினார் அப்படின்னு. இப்போது இளைஞராக இருக்கிற விஜய், இப்போ இன்னும் இளைஞரா அப்படின்லாம் ஒரு கேள்வி வந்து, இளைஞருடைய பட்டாளம் பெரிய அளவில் வச்சிருக்கிற விஜய் இன்னைக்கு அனுபவ முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி உள்ள செங்கோட்டையின் ஈரோட்டில் விஜயோடைய அந்த கட்சி கூட்டத்தை, பொதுக்கூட்டத்தை, தாபக்காவுடைய கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தியே திருவேன், நடத்தியே காட்டுவேன், என் பலத்தை என்னென்னு, கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்திலுடைய என் பலத்தை, என்னுடைய செல்வாக்கை விஜய்க்கு நிரூபித்து காட்டுவேன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு. குறிப்பாக வருகிற 18ஆம் தேதி விஜயோடைய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கிடைத்து விட்டது. 29 ஏக்கர் நிலப்பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் பெருந்துறையில் நடத்த உள்ளோம். அதற்கான அனுமதி கிடைச்சிருச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. 11:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்க போகிறார். குறிப்பாக இந்த மேற்கு மண்டலமே அதிரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்க போகிறோம். புதுச்சேரியில் வந்து பேசுனதுக்கு பிறகு அவருடைய தேர்வு ஈரோடாக தான் இருந்தது. செங்கோட்டையன் எல்லாத்தையும் பார்த்து பார்ப்பா, அவருக்கு ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்க அரசியலில். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு ரூட்டு மேப்பாக இருந்தவர், வந்து ரூட்டு தலையாக இருந்தவர், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. சரிங்க, 16ஆம் தேதி ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்களே, அந்த அனுமதி என்ன ஆச்சு அப்படின்போது அது அந்த அனுமதியை வந்து மறுத்துட்டாங்க. குறிப்பாக அதுவும் ஒரு பெரிய இடம் தான். அந்த இடம் கூட அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற கூட்டத்தை தாங்குகிற அளவுக்கு அந்த இடம் இல்லை. அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு 81 கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த 81 கண்டிஷனுக்கு பதிலும் சொல்லியாச்சு, என்னென்னமோ காரணம்லாம் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு இல்லைங்க, இது வந்து இந்த இடம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று. ரைட்டு, 18ஆம் தேதி கன்ஃபார்மே ப்ரெஸ் மீட் வச்சாச்சு, ஓகே அப்படின்னு. என்ன பேச போகிறார் விஜய்? குறிப்பாக வந்து செங்கோட்டையன் விஜய்க்கு எப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பை கொடுக்க போகிறார், செங்கோட்டையனுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த பகுதியில் சமீப காலமாக பத்திரிகையாளர் சந்திப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனல் தெரிக்கிற ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. எப்பா, இப்படியாப்பட்ட ஒருத்தர் தான்மா நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், சரியாக தான் வந்திருக்கிறாரு, இவர் தான் வேணும்னு நாம் கூட காலகாலமாக சொல்லிகிட்டு இருந்தோம். விஜய் கட்சி துவங்கி 2.5 வருஷம் தான் ஆகுது. அந்த 2.5 வருஷத்தில் இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, தாய்மார்களுடைய ஆதரவு இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர்கள், ஒரு அரசியல் மேடைக்கு தகுந்த பேச்சாளர்கள் யார் இருக்காங்க? இப்போ ராஜ்மோகன் பேசுகிறார், ரைட்டு. ஆதவ அர்ஜுனா கூட சில சமயத்தில் ரொம்ப சூடாக பேசுகிறாரு. இதெல்லாம் புள்ளி ஓரத்தோடு எடுத்து அடிக்கணும், பாயிண்ட் விடாமல் அடிக்கணும். எதிர்கட்சிகள் விமர்சனம் சொன்னால் அந்த விமர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதில் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் வேணும் அப்படின்னு செங்கோட்டையன் வந்துட்டார். இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் வந்துட்டார். அவரை கூட கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாஞ்சில் சம்பத் வந்து தாவாத மரம் கிடையாது, போகாத கட்சி கிடையாது. அப்புறம் இன்னும் ரொம்ப ஒரு இதுவாக இனோவா கார் சம்பத் அப்படின்னு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது வந்து இனோவா கார் சம்பத் அப்படின்றது. இன்னைக்கு கார் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒன்று ஆயிடுச்சு. வந்து நீங்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிற, நான் இந்த கட்சின்னு குறிப்பிடல, எல்லா கட்சியிலும் இருக்கின்ற வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், கவுன்சிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 4 கார் 5 கார் சொகுசு கார் வச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ காலம் திராவிட அரசியலில் அவர் சொல்கிறார் வந்து, ஒரு குமரி மாவட்டத்தில் என்னுடைய 19 வயதில் குன்றக்குடி அடிகளார் முன்னாடி பேச ஆரம்பித்து, கிருபானந்த வாரியார் முன்னாடி வந்து பேச ஆரம்பித்து, குமரி மாவட்டத்தில் மலையாளிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் திருப்பரப்பு பால்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அந்த பகுதியில் கூட்டம் தமிழில் பேசி, அந்த கூட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம். நீங்கள் வந்து வேற்றுமொழி பேசக்கூடியவன் தானே வந்து அங்கே வந்து இந்த தமிழ் பேச்சை எந்த அளவுக்கு ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா? அந்த சமயத்திலே அவ்வளோ பெரிய ஸ்பீச்சை கொடுத்து, நான் இந்த திராவிட கட்சிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து வைகோ வெளியே போன பிறகு மதிமுகவுக்கு போய் திரும்பவும் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுகவில் இணைஞ்சு, அந்த அதிமுகவில் இணைஞ்ச போது தான் இனோவா கார் கொடுத்தது. அதுலேருந்து இனோவா கார் சம்பத்துன்னு இது என்ன பேச்சு வந்து அதுவும் அந்த இவர் இருக்கார் ஒருத்தர் வந்து மதிமுகவில், என்னங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுறதுக்காக பேசுறது தான் வந்து. உண்மையிலே பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்கிற ஒரு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தாங்க இருக்கார் வந்து நாஞ்சில் சம்பத். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தம்பிங்கெல்லாம் அந்த ஓரம் KK நகரில் நிறைய பேர் போய்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மணிக்கு என்னன்னு கேட்டால், இது மாதிரி நாஞ்சில் சம்பத்தை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க, எங்கன்னு பார்த்தா ஒரு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இந்த KK நகர் டெப்போ பக்கத்தில் வந்து ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து விமர்சனம் பண்ணி, சரி வரட்டும், விஜயோடைய கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தானே. திரும்ப சொல்கிறது தான், செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தையும் தாவேக்கா சரியாக பயன்படுத்திக்க வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த கூட்டம் ஒரு பக்கம், இடையில் திடீர்னு இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா,
தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. அது இன்னும் கன்ஃபார்மாக வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து வரல. மோதிர சின்னம் அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வேற. அவங்க வந்து விசில் சின்னத்தை எதிர்பார்த்தாங்க, ஆட்டோ சின்னத்தை எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு தாவேகாவுக்கு வந்து மோதிர சின்னம் தான் கொடுத்தாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறாரு. சின்னம் என்னன்னு எனக்கு தெரியும், அந்த சின்னம் வந்ததுன்னா இந்தியாவே அலறப்போகுது, இந்தியாவே திரும்பி பார்க்க போகுதுன்னு. இந்த சின்னத்துக்கு தானாப்பா இந்தியா அலறப்போகுது, இந்தியா திரும்பி பார்க்க போகுதுன்றீங்க இந்த மோந்திரம் அப்படின்னு. சின்ன எதுவானாலும் இருக்கட்டுங்க. வந்து ஒரு காலத்தில் இருந்ததுங்க. ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் மிகவும் பின்தங்கிய புறங்களில் படிப்பறிவு இல்லாத மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் பேர், தலைவர் பேர்லாம் தெரியாது. எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும், அப்போ வாக்குச்சீட்டு தான் வந்து எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும் அப்படின்வாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க வந்து இந்த சின்னத்துக்கு போடுங்க, அந்த சின்னத்துக்கு போடுங்கன்னா அந்த வயசானவங்க தாய்மார்கள் போயிட்டு அந்த சின்னத்தில் போட்டு வருவாங்க. அப்போ சின்னம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போவும் முக்கியம்தான், அதிமுக்கியம்ன்ற ஒரு விஷயம் இல்லை. வந்து எதுக்குன்னா மோதிரம் தான் கிடச்சிதா அவங்களுக்கு, ஆட்டோ கிடைக்கலையா, விசில் கிடைக்கலையா, இது மாதிரி விமர்சனம். நீங்கள் ஆட்டோ கூட கேட்டிருக்காங்க பொழுது அந்த மனுவில். நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு 10 ஆப்ஷன் கொடுப்பாங்க, எது வேணுமோ அதுன்னு. அதில் ஒதுக்கிறவங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆட்டோ சின்னம் கூட கேரளாவில் இருக்கிற ஒரு கட்சி வந்து அந்த ஆட்டோ சின்னத்தை வச்சுருக்காங்க. இந்தியாவில் ஏதாவது அங்கீகரிப்ப கட்சி அந்த சின்னம் வச்சுருந்தால் அதை கொடுக்க மாட்டாங்க. சின்னத்தை தாண்டி விஜய் என்கின்ற அந்த தனி மனிதன், விஜய் என்கின்ற அந்த ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நபருக்காகத்தான் இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய மக்கள், இவ்வளோ பெரிய ஆதரவு. வந்து இது சின்ன ஒரு பெரிய இதுவே கிடையாது. அப்புறம் விஜயை எதிர்த்து நான் நிற்பேன். வந்து நான் வந்து யாரோ நான் வந்து விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு அதை ஒரு சீரியஸாக எடுத்து இந்த இவர் சாட்டை துரைமுருகன், இந்த பிடி செல்வகுமார் இவங்கெல்லாம் வந்து எங்கே நிற்கிறாங்களோ அங்கே நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு. எதுனா வந்து இதெல்லாம் காமெடியான ஒரு விஷயங்கள். வந்து நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை எதிர்த்து சும்மா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்களாம். தங்களுடைய பேர் வந்து பேப்பரில் வரும், மாலை செய்தித்தாளில் வரும், காலை செய்தித்தாளில் வரும். அது எம்ஜிஆர் நிற்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிடுவாங்க. இவ்வளோ பேர் நின்னாங்கன்னு. அவ்வளோ வேணாங்க. ஆர்கே நகர் தொகுதி, சென்னையில் இருக்க ஆர்கே நகர் தொகுதியில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வருது. கடைசி நாளுக்கு வேட்புமனு தாக்கல், கடைசி நாளுக்கு பார்த்தீங்கன்னா 100கணக்கான பேர் க்யூவில் நின்று வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா பப்ளிசிட்டி தான். அந்த க்யூவில் நின்னவங்களில் வந்து டோக்கன் போட்டு நடிகர் விஷாலும் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபாவும் நின்றுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கூத்தலான அந்த விஷாலுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்புறமா ரோட்டில் நின்று தர்ணா பண்ணார். கடைசி நேரத்தில் வந்து முடிவு போகிற நேரத்தில் அப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ என்னங்கன்னு கேட்டு விசாரிச்சப்போ, பொதுவாக வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறீங்கன்னா அந்த தொகுதியை சார்ந்த ஒரு 10 பேர் வந்து உங்களை வந்து பரிந்துரை பண்ணோம். அதில் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நான் பரிந்துரையே பண்ணல, இது எங்கள் கையெழுத்தே கிடையாதுன்னு அந்த மனு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது முழுக்க ஒரு பப்ளிசிட்டி தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேதாரண்யத்தில் நிற்கிறாரா, விஜய் வந்து நாகப்பட்டினத்தில் நிற்கிறாரா, விஜய் வந்து வேலூரில் நிற்கிறாரா, எங்கே நின்னாலும் நாங்கள் நிற்போம், விஜயை தோக்கடிப்போம், விஜயை வந்து ஒண்டிக்கு வண்டி நாங்கள் வந்து சமாளிப்போம், ஆச்சா போச்சான்னு தெரியலன்னா இதுதான் பப்ளிசிட்டி தான் காரணம். இந்த இவர் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நண்பர் தம்பி கேட்டாப்புல, சார் பிடி செல்வகுமார் போய் திமுகவில் இணைஞ்சிட்டார் சார், பிடி செல்வகுமார் திமுகவில் இணைஞ்சிட்டார் சார். முன்னே யார் ஏம்பா அதுக்கு வந்து பதற அப்படின்னு. சார் அவர் தான் விஜயை வளர்த்து விட்டாராம், அவர் இல்லைனா விஜய் இல்லையாமன்னு. அப்போ எஸ் சந்திரசேகர் என்னத்துக்குன்னு கேட்டார். விஜயை வந்து அவர் தான் சோறு ஊட்டி வளர்த்தாரு, அவருக்கு தான் பால் ஊட்டி வளர்த்தாரு. விஜய் வந்து அவர் தான் தாளாட்டினார், விஜய்க்கு அவர் தான் பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு, விஜய்க்கு எங்கேயாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்து அவர் தான் என்ன ஒரு பிஆர்ஓ அவ்வளோதான். வந்து ஜெமினி சினிமான்னு ஒரு பத்திரிகை வந்தது, அந்த பத்திரிகையில் விளம்பரம் வாங்கி கொடுக்குற ஒரு நபரை வந்து போய் விளம்பரம் வாங்கி கொடுக்குற நபர் அந்த நேரத்தில் வந்து எஸ் சந்திரசேகருக்கு அவருடைய படங்களுக்கு பிஆர்ஓவாக இருந்தார் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி. விஜய்க்கும் அவர் இருந்தப்போ சரி, அவர் கொஞ்சம் கமலுக்கும் அப்போ அவர் தான் கிளாமர் கிருஷ்ணன் ரொம்ப காலம் வந்து கமலுக்கு வந்து பிஆர்ஓவாக இருந்தவர். அவர் தான் ஒரு அருமையான டைப். இவர் என்ன பண்ணார், சரி ஒரு யங்ஸ்டராக இருந்தால் அப்போல்லாம் வந்து ஸ்டில்ஸ் எடுத்து போய் கொடுக்கணும், பத்திரிகை ஆஃபீஸாக போய் அப்போ வந்து பிரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்க பத்திரிகையில். வந்து அந்த ஸ்டில்லை எடுத்து போய் கொடுக்கறதுக்கு வந்து வண்டியிலேயே சைக்கிளில் தான் வருவார். எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஒரு யங்ஸ்டர் யாராவது இருந்தால் நல்லா இருக்குன்னு போது இவர் இந்த விளம்பரம் வாங்கிட்டு வந்தவர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, சார் இவரை வச்சுங்கன்னு. அப்படி போனவர் தாங்கண்டி நான் தான் விஜயை வளர்த்தேன், நான் இல்லைன்னா விஜய் கிடையாது, விஜய் ஒரு நன்றி கட்ட, விஜய் வந்து ஒரு இது புஷி ஆனந்த் வந்து உள்ளே வந்து எங்கள் பேர்லாம் இருட்டடி பண்ணிட்டாங்க, விஜய் அப்படியே இன்னைக்கு வந்து இளைய தளபதி இன்னைக்கு வந்து மக்கள் தளபதி அப்படின்னு இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு இன்னும் சொல்லணும்னா விஜயை பார்க்க வைக்கிறேன், விஜய்கிட்ட கதை சொல்ல வைக்கிறேன்ட்டு இவர் ஒரு பெரிய குளறுபடியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டங்களில். அது ரொம்ப பேசினா நல்லா இருக்காது. ரைட்டு, ஓகே. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இவர் ஏன் அந்த இணைப்பு விழாவுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணணும் அப்படின்ட்டு முதல்வருக்கு எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வந்து ஏன்னா இதே போன எலெக்ஷனில்
டார்ச் லைட்டு சின்னத்தில் கன்னியாகுமரியில் நின்றவர் வந்து பிடி செல்வம். டார்ச் லைட்டில் ஒரு வேனில் வந்து சுற்றிட்டு இருந்தார். நான் கன்னியாகுமரி நானும் சில பத்திரிகையாளரும் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச்சை கையில் வச்சுட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன் வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன எதுன்னு ரிஷி மூலம் நதி மூலம் என்னன்னு தெரியாமல் ஆச்சா போச்சான் புலின்னு ஒரு படத்தை தயாரித்தார் வந்து. புலி படத்தை தயாரித்தேன், அந்த புலி படத்தை தயாரித்தேன் ஐடி ரைடில் நான் மாட்டினேன், என்னை வந்து நடுத்தரில் வந்து விஜய் விட்டு போயிட்டாரு அப்படின்னு. விஜய்க்கு தெரியாதா? அப்படி இருக்கிற இது இவ்வளோ காலம் வந்து நீங்கள் அந்த ஏதோ கலப்பை இயக்கமாக ஏதோ ஒரு இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தார். இது வரைக்கும் வந்து விஜய் தன்னை சேர்த்துப்பார், விஜய் தன்னை வந்து கட்சியில் நினச்சிப்பாருன்ட்டு இருந்தாப்புல. இப்போ இல்லைன்னு தெரிஞ்சவொடனே இங்கே போயாச்சு வந்து. சரி விடுங்க, அது பண்ண தான் செய்வாங்க, இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் மீறி விஜயோட கட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது செங்கோட்டையன் வந்ததுனால மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் ஒரு பெரிய பலமாகிடுச்சுட்டாங்க. அடுத்து ஒரத்தநாடு சிட்டிங் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஒருவேளை வந்தால் டெல்டா பகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் என்னென்னா, இந்த விஜய்க்கு வந்து இப்போ ஆதவர்ஜுனா விசிகாவிலேருந்து வந்தவர், இவர் வந்து அதிமுகவிலேருந்து வந்தவர், இவர் வந்து எந்த மதிமுகவிலேருந்து வந்தவர், இப்போ வந்து இங்கே இந்த கட்சியில் யாருமே வந்து பவரான ஆளுங்களா இல்லையான்னா, இவங்களெல்லாம் வந்தால் தான் இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலமே. இவங்கெல்லாம் அனுபவசாலிகள். நிச்சயமாக இவங்க வர 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 வரத்தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க. எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ், அனுபவம் இல்லாதவர்கள் வந்து. இவங்கெல்லாம் பல பொதுக்கூட்டங்களை பார்த்தவங்க, சில மாநாட்டுகளை நடத்தியவர்கள், சில ரோட் ஷோக்களை வந்து முன்னிருந்து நடத்தி முடித்தவங்க. அப்படி வரும்பொழுது அந்த கட்சிக்கு பலமாக மாறும். இப்போ சொன்ன மாதிரி இங்கே மேற்கு மண்டலம், அடுத்து வந்து டெல்டா, இப்போ வடார்காடு மாவட்டம், குறிப்பாக வந்து தென் மாவட்டத்தில் முக்கியமாக யார், இவங்கெல்லாம் வர வர தான் வரப்போகிறார்கள்ன்ற விஷயம். இதெல்லாம் மீறி கண்டிப்பாக கூட்டணின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி விஜயை இயக்கிட்டு இருக்கிறது வந்து டெல்லியில் இருக்கிற அமித்ஷா தான். அவருடைய கண்ட்ரோலில் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அமித்ஷா கையில் தான் வந்து நூல் இருக்குது, வந்து மீன் வந்து இந்த இது பொம்மலாட்டம் இது நூல் அது இருக்குது. அதை வச்சு தான் அவர் வந்து ஒவ்வொரு பொம்மையாக வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். இதுவும் வந்து வதந்தி தான். இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி நம்ம திரும்ப சொல்லும்போது, காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும். அப்படி எலெக்ஷன் நெருங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காட்சிகள் மாறதான் செய்யும். விஜயோடைய செல்வாக்கு, விஜயோடைய பலம் வருகிற 2026 எப்படி இருக்கும் என்பதை இனி வரும் காலகட்டங்களில், இனி அவர் செல்லுகிற பொதுக்கூட்டங்களில், அவர் பேசுகிற கூட்டங்களில், அவர் வந்து அதிக நேரம் பேசணுன்ற ஒரு விஷயம். இப்போ பாண்டிச்சேரியில் வந்தவொடனே 11 நிமிஷத்தில் பேசிட்டு போயிட்டார். இதெல்லாம் ஸ்பீச்சே கிடையாது. நிச்சயமாக ஏன்னா பேசி வளர்ந்தது தான் திராவிட கட்சிகள் வந்து. நீங்கள் வந்து அதனால் பேசி தான் ஆகணும். வந்து மக்கள் பிரச்சனை பேசணும், பொது பிரச்சனை பேசணும், எதிர்கட்சியை பற்றி பேசணும், கொள்கை எதிரை விமர்சிக்கணும், அரசியல் எதிரை விமர்சிக்கணும், எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும். இனி வரும் காலகட்டங்களில் அவர் நிறைய நீண்ட உரையாற்றுவார், மக்கள் பிரச்சனை பேசுவார், மக்கள் முன்னிலையில் ஒரு ஸ்டாராக மக்கள் மனதில் இடம் பிடிப்பார் என்பதை எதிர்பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.